கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை நான் 2 பாகங்களாக பிரித்துக் கொள்வேன். ஏப்ரல் வரை ஒரு மாதிரியான பலன், மே மாதத்திற்கு பிறகு வேறு மாதிரியான பலன். ஏப்ரல் வரை குரு 10ல் இருக்கின்றார், நல்லதை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். அதே நேரத்தில் சனி நேர்வலுவில் அஷ்டம சனி என்னும் நிலையில் இருக்கின்றார். ராகு கேதுக்கள் 9-3 இருக்கின்றார்கள். மற்ற கிரகங்களை நாம் வருட பலன்களில் எடுத்துக்கொள்வதில்லை, ஏனென்றால் அவைகள் மாதந்தோறும் மாறக்கூடிய நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன, அதாவது மற்ற கிரகங்கள் இருக்கின்றன. சனி 8ல் இருப்பதால் உங்கள் வயதுக்கேற்ப பிரச்சனைகளை, அனுபவங்களை சனி கண்டிப்பாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அதனால் ஏப்ரல் மாதம் வரை புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிருங்கள். அப்படி ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் 1-2 முறை யோசித்து ரிஸ்க் இல்லாத விஷயங்களில் ஈடுபடுங்கள். ரிஸ்க் சம்பந்தம் இருக்கும் விஷயங்களை ஏப்ரல் மாதம் வரை அவாய்ட் செய்து விடுங்கள். இதை நீங்க கடைபிடித்தாலே அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து வெகுவாக விலகிவிடலாம். ஏனென்றால் மே மாதம் முதல் குரு 11ல் வருகின்றார். குரு 11ல் வரும் காலகட்டத்தை குரு பலம் அப்படின்னு சொல்றோம். குரு பலம்னா தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய காலகட்டம். இது திருமணத்திற்கு மாத்திரமல்ல, அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். குருபலம் இருக்கக்கூடிய காலம். மற்ற விஷயங்கள்னா என்ன? அது திருமணமா இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதா இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், வேலையில் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைப்பதாக இருக்கலாம், உங்களை வாட்டி வதைத்த நோயிலிருந்து விடுபடுவதாக இருக்கலாம், பல காலம் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்வதாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வு, ஒரு முடிவு, ஒரு நல்ல ஆரம்பம் குருபலம் இருக்கும் காலகட்டத்தில் நடக்கும். அதனால்தான் குருபலம் விசேஷமாக சொல்லப்படுகின்றது. அத்தகைய குருபலம் மிக்க வலிமை வாய்ந்த லாபங்களை குவிக்கக்கூடிய இடத்துக்கு குரு வருகின்றார். 11ஆம் வீட்டில் இருப்பதால் அஷ்டமசனி என்னும் நிலையில் இருந்து மாறி உங்களுக்கு நல்லவைகள் மே மாதம் முதல் கண்டிப்பாக நடக்க துவங்கும். ஓகே, அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா 1 ஜூலையிலிருந்து 15 நவம்பர் வரை சனி வக்கரம் என்னும் நிலையில் இருக்க போகின்றார். மே மாசத்திலிருந்து குரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வந்துடுறார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல அவர் போறார். ஜூலை 1லிருந்து பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி சும்மா இருக்கிறதுனா எப்படி? பிரச்சனை என்னும் நிலையிலிருந்து விலகி பிரச்சனை கொடுக்காத ஒரு நிலைக்கு போவதுதான் வக்கரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஸ்டே ஆர்டர், ரைட்? பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் நிலை, அதுதான் சனி வக்கரம். ஸோ இந்த ஜூலை 1லிருந்து 15 நவம்பர் வரை உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஷ்டம சனி இருக்கு, எனக்கு வாய்ப்பு வராது, அந்த வாய்ப்பு வந்தாலும் நான் யோசித்து செயல்படணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஏப்ரல் வரை மாத்திரம்தான். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நல்ல காலம் உங்களுக்கு கண்டிப்பாக துவங்குகின்றது. குறிப்பாக இந்த 1 ஜூலை to 15 நவம்பர் மிகவும் நன்றாக இருக்கும். அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, அதே நேரம் 16 நவம்பரிலிருந்து வருடத்தின் இறுதி பகுதி வரை கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் சனி நேர்வலு அடைந்து குரு வக்கரமாகின்றார். இந்த காலகட்டத்தில் திரும்பவும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் தலை தூக்கும். ஓகே, 1 ஏப்ரல் மாதம் வரைக்கும் பிரச்சனை, ஏப்ரல்ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் பிரச்சனை பெரிதாக இருக்காது. திரும்பவும் 16 நவம்பர்ல இருந்து வருஷத்தின் இறுதி பகுதி வரை அஷ்டம சனியின் தாக்கம் இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னது பொது பலன். ஓரளவிற்கு துல்லியமான பலன் எடுக்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கும்ப வீட்டில், அதாவது 8ஆம் வீட்டில் கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகங்களை வைத்து நம்மால் கூற முடியும். உதாரணத்திற்கு உங்களுடைய 8ஆம் வீட்டில், அதாவது கும்ப வீட்டில், கும்பத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால் ஜனனகால குரு மற்றும் சுக்கிரன் உங்களுடைய கோச்சார சனியுடன் இணைந்து பலன்களை கொடுக்கும். இது இணைவு பலன், இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். 8ல் குரு இருந்தாலும் அவர் ஆட்சிக்கு மிக அருகில் இருக்கின்றார், அதனால் வலிமையாகத்தான் கருத வேண்டும். சுக்கிரன் 8ல் இருந்தாலும் அவர் உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கின்றார். ஏன்னா மீனத்துல சுக்கிரன் உச்சம் இல்ல. எப்பவுமே
உச்சமாக இருக்கும் கிரகத்தை விட உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் வலிமை வாய்ந்தது. அது பலன்கள் கொடுப்பதில் முதன்மையானது. இது வந்து ஒரு முக்கிய ஜோதிட விதி. ஓகேங்களா? அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால், ஓகே, உங்களுக்கு அஷ்டம சனியின் சுவடே தெரியாமல் இருக்கும். இத்தகைய ஆட்களை நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அஷ்டம சனி சொல்றாங்க, பரவாயில்லங்க நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு உண்மையிலேயே இத்தகைய ஜாதகர்களுக்கு நல்ல பலன்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் சொந்த ஜாதகத்தை வைத்து நாம் பலம் எடுத்தால் துல்லியமாக சொல்லலாம் அப்படின்றது. ஓகே, சோ இவங்களுக்கு நல்ல பலன். சில கும்பத்துல வேற ஏதாவது கிரகம் வந்தா பிரச்சனை வருமா அப்படின்னா வரும். குறிப்பாக செவ்வாய் சூரியன் கேது கும்பத்தில் இருந்தால் நன்மைகளுக்கு மாறாக பிரச்சனைகள் இருக்கும். இவர்களுக்குத்தான் பிரச்சனைகள் தலை தூக்கும். அஷ்டம சனியை மேனேஜ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஜனவரி டு ஏப்ரல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்ன்ற இல்லையா, இவர்களுக்குத்தான் பிரச்சனை எல்லை மீறும். இவர்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏனென்றால் செவ்வாய் மற்றும் சூரியன் வந்து சனிக்கு எதிரி. சனி வந்து சூரியனை பிரதான எதிரியாக கருதுகின்றார். பிரைமரி எனிமி, நம்பர் ஒன் எனிமி. நம்பர் ஒன் எனிமியோட நீங்க 2.5 வருஷம் இருக்கணும்னா எப்படி இருப்பீங்க? அப்படிதான் சனி இருப்பாரு உங்களுக்கு எல்லாம். ஓகே, ரொம்ப கஷ்டமான காலகட்டம். சூரியன் வந்து மேனேஜர், அரசு, தந்தை போன்றவற்றை குறிக்கக்கூடிய கிரகம். சோ சூரியன் சனி சேர்ந்தால் தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் வரும். ஓகே, அது ஈகோ கிளாஷா இருக்கலாம், தந்தையை விட்டு பிரிவது போன்ற விஷயமாக இருக்கலாம். இதே செவ்வாய் இருந்ததுன்னா, செவ்வாயும் சனி இன்ட்ராக்ஷன்ல என்ன ஆகும்னா சண்டை வரும். ஓகே, அது வாய் சண்டையா இல்ல அடிதடி சண்டையா அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். கேது இருந்ததுன்னா, கேது வந்து செவ்வாயை போலதான் செயல்படுவார். சோ வேலை தொழிலில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே புதன் இருந்ததுன்னா, எப்படி குரு சுக்கிரன் இருப்பது போல நன்மைன்னு சொன்னனும், புதன் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை இருக்கும். ஓகே, ஏன்னா புதன் சனி இணைவு நல்லதுதான் ஒரு விதத்துல. ஏன்னா புதன் வந்து வணிகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். புதிய ஒரு பிசினஸ் பண்றதுக்கு, நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க, தரகு வேலை பண்றீங்க, ஏஜென்ட் பிசினஸ் பண்றீங்க, அதுக்கெல்லாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் புதன் பேச்சை, கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய கிரகம். நீங்கள் பேசும் பேச்சால் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் பேசும் பேச்சை எதிராளி தவறாக புரிந்து கொள்ளலாம். நீங்க என்னப்பா எப்படி பேசிட்ட அப்படின்னு உங்களை பழிக்கு உள்ளாக்க நேரிடலாம். இதெல்லாம் வந்து புதன் சனி இணைவால் ஏற்படக்கூடிய பலன்கள். எப்பவுமே ஜனனகால கிரகங்கள் கோச்சார கிரகங்களோடு இணைந்துதான் பலன்களை கொடுக்கின்றன. ஏன்னா ரெண்டும் தனியா இருக்கிறது இல்லை, ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுதுங்க. அந்த இன்ட்ராக்ஷன் தான் பலவிதமான பலன்கள் நடக்கின்றது. அது நம்ம உன்னித்து கவனித்தால் துல்லியமாக பலன் எடுக்கலாம். இங்கே நான் கூறியது போல கும்பத்தில் செவ்வாய் கேது சூரியன் இருப்பவர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகள் கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு அதிகமாக பொறுமை தேவை. அவர்களுக்குத்தான் நாம் சொல்ல வேண்டும், இதுவும் கடந்து போகும். ஓகே, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. மே மாசத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. மேட்டர் ஆஃப் 4 months தான், 4 மாதங்கள் தான் இருக்கின்றது. பொறுமையுடன் ஹேண்டில் செய்யுங்கள். கண்டிப்பாக மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம், நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. அதுவும் மேலேந்து நவம்பர் 15 தேதி வரை அருமையாக இருக்கின்றது. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.